ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 121 நினைந்தவர் புலம்பல். 1208வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். எனைத்து நினைப்பினும் காயார் அனைத்தன்றோ காதலர் செய்யும் சிறப்பு. எனைத்து நினைப்பினும் காயார் அனைத்தன்றோ காதலர் செய்யும் சிறப்பு. எனைத்து நினைப்பினும் காயார் அனைத்தன்றோ காதலர் செய்யும் சிறப்பு. எப்படியெல்லாம் தலைவி நினைக்கிறாள். பிரிந்துட்டு இருக்கிறான் தலைவன். நினைத்து நினைத்து புலம்புகிறாள். இப்படியும் புலம்புகிறாள். எப்படி? எனைத்து நினைப்பினும் காயார், அவரை பற்றி என்னென்னவோ நினைக்கிறேன். இங்கே இப்படி கூட ஒரு செயலை செய்யலாமா? நீ மனிதனா? உனக்கு இதயம் இருக்கிறதா? என்னை இத்தனை நாள் பிரிந்திருக்கிறாயே, இது நியாயமா? இது நேர்மையா? உன்னை கடவுள் சும்மா விட மாட்டார். என் வயிற்றுச்சல் உன்னை சும்மா விடாது. இப்படியெல்லாம் புலம்புவார்கள். நீ அங்கே என்ன பண்ணுறியோ? என்னை போல் ஒரு அழகான பொண்ணு அங்கே பார்த்தியோ என்னவோ, அங்கே மயங்கிட்டே என்னவோ, அவளை நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்படி என்று நினைக்கிறேன். என்னை மறந்துவிட்டு அந்த பெண்ணை நினைத்து கொண்டிருக்கலாம். அப்படி நினைத்து பார்க்கிறேன். என்னென்னமோ நினைக்கிறேன். எனைத்து நினைப்பினும் காயார். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரிகிறது. நான் எப்படியெல்லாம் நினைத்து பார்த்தாலும் கூட, உங்களை பற்றி தவறாக பேசினாலும் கூட, தவறாக நினைத்தாலும் கூட, நீங்கள் இப்படி இருப்பீர்கள் அப்படி இருப்பீர்கள் கற்பனையிலே நான் ஏதாவது உளறி கொட்டினால் கூட என் மீது உங்களுக்கு கோபம் வராது என்பது மட்டும் எனக்கு தெரியும். நான் எப்படியெல்லாம் நினைத்தாலும் கூட பிரிந்துவிட்ட காரணத்தினாலே அவள் புலம்புகிறாள் என்றுதான் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். என்னை தவறாக நினைக்கவே மாட்டீர்கள். என் மீது கோபப்படவே மாட்டீர்கள். எனக்கு தெரியும். விட்டு பிரிந்த காரணத்தினாலே என்னால் தாங்க முடியவில்லை அந்த பிரிவை. அதனால் இப்படி புலம்புகிறேன். உங்களை பற்றி தாறுமாறாக பேசுகிறேன், தவறாக கூட பேசுகிறேன். அங்கு எந்த பெண்ணை பார்த்தாலோ, அவளிடத்தில் பேசுகிறாளோ, பழகுகிறாரோ, அந்த பெண்ணிடம் பழகுகிறாரோ என்னவோ தெரியவில்லை. செய்தாலும் செய்வாரோ, யார் பார்க்க போகிறார்கள் என்று செய்தாலும் செய்வாரோ, இப்படியெல்லாம் நினைக்கிறேன். என்னை பற்றி தாழ்வாக பேசுவாரா? ஒரு சமயம் பேசலாம். என்னை விட அழகான ஒரு பெண்ணை பார்த்தால் என்னை பற்றி தவறாக கூட பேசலாம். அதுவும் நடக்கலாம். அப்படி நினைக்கிறேன். நான் எப்படி அவரை பற்றி தவறாக நினைத்தாலும் கூட உயர்வாக நினைத்ததான் பழக்கம். இப்பொழுது பிரிந்த காரணத்தினாலே, அவர் பிரிந்து விட்டிருக்கிற காரணத்தினாலே தவறாக கூட நான் நினைக்கிறேன். உண்மை அல்ல, தவறாக நினைக்கிறேன். அதற்கு கூட அவர் வருத்தப்படாமல், என் மீது கோபப்படாமல் இருப்பார். அவர் வருகின்ற பொழுது மீண்டும் வந்தால், நான் இப்படியெல்லாம் உங்களை பற்றி நினைத்தேன் என்று நான் சொன்னால், உங்களை பற்றி நான் தவறாகலாம் நினைத்தேன், எப்படியோ கற்பனை செய்து பார்த்தேன், ஆனால் நீங்களே அப்படியெல்லாம் இருக்க மாட்டீர்கள் என்று பேசினேன். அப்பொழுது கூட அவருக்கு கோபம் வரவில்லை. என்னை பற்றி இப்படியெல்லாம் பேசினாயா நீ என்று அவர் கோபப்படவே இல்லை. என்ன நினைக்கிறார்? பிரிந்து சென்றது நம்முடைய தவறு. அந்த பிரிவை தாங்க முடியாமல் புலம்பிக் கொண்டிருந்தது. என்னை பற்றி தாறுமாறாக நினைத்தது, தவறாக கூட கற்பனை செய்து பார்த்து புலம்பி இருக்கலாம் என்று மன்னித்து விடுகிறார். கோபப்படவில்லை. இப்படியெல்லாம் தலைவனும் தலைவியும் நினைப்பார்கள். அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி, பிரிந்திருக்கிற தலைவனும் தலைவியும் இப்படியெல்லாம் நினைப்பார்கள். நல்லதையும் நினைப்பார்கள், நல்ல விதமாகவும் நினைப்பார்கள். கற்பனை செய்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, அந்த பெண்ணோடு பார்த்து பேசுவாரோ, பழகுவாரோ, ரெண்டாவது திருமணம் செய்து கொள்வாரோ, நம்மை மனமுறிவு செய்து விடுவாரோ என்றெல்லாம் கூட நினைத்து கொள்வது. அப்படி உண்மை அது அல்ல. பிரிவை தாங்க முடியாமல் நினைப்பது தலைவி. அப்படியெல்லாம் நினைப்பது. இப்படியெல்லாம் நிகழக்கூடும். ஒருவேளை அது நடந்தே கூட இருக்கலாம், நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எண்ணி பார்ப்பதிலே தவறில்லை. தலைவி இப்படியெல்லாம் எண்ணி பார்ப்பதிலே தவறில்லை. உண்மை இருக்கிறது. சில பேர் அப்படி நடந்து கொள்கிறார்கள். அதற்குத்தான் திருவள்ளுவர் இதையெல்லாம் சொல்லி காட்டுகிறார். மீண்டும் நாளை சந்திப்போம்.